பட் ஆனால் இன்னுமே முடியல. நீ எவ்வளோ ஷாப்ஸ் தான் இருக்குன்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஷாப்ஸ் இருக்குன்னு எனக்கு கிளியராக தெரியல. ஒன்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் விசிட் பண்ணுறதுனால இதுக்கு மேலே தான் தெரியும். பார்ப்போம். நிர்மல் தான் வந்து நிறைய இருக்குது, நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். அவன் என்ன வாங்குறான், இல்லை அவனுக்கு மேலே நான் வாங்குறேன்னா இல்லை இப்போ வாங்குறாளான்னு பார்ப்போம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வாங்குவோம். பாப்பலாம் யோகி. அம்மா கார் வாங்கி கூப்பிட்டு போகிறேன். வா, கார் வேணும். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு இருந்தோம். அப்போ குட்டி பாஸ் பொண்ணு வந்துட்டு இந்த பொம்மையெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லை வாங்கியாச்சுன்னு சொல்கிறேன், எனக்கு பிஸ்கெட் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. தேடுறேன். எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கடை இவனுக்கு டாய்ஸ் வாங்கணும். கார் டாய்ஸ் இங்கே ஃப்ரண்ட்ல இருக்கு. கவர்ல போட்டு வாங்கிட்டு வராது. அவ்வளோதான். புரியல, இது கேமரா என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க? இப்படி போ சந்தியா. நீ போ. உன்னோட தான் ஃபோக்கஸ். அவரு பேர் தோத்தி போட்டு போறாரு. ஏய் உன் மூஞ்சி என் கடன் கொடு, நான் வருவேன். ஏய் சு ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் பண்ணுவோமா? சரி ரெண்டு பேரும் இரு. நீ அந்த பக்கம் போ, நான் ஒன்னதான் ஃபோக்கஸ் பண்றேன். இரு நான் அந்த பக்கம் போறேன், நீ இப்படி கிராஸ் ஆகுது. யாருக்கு ஃபோக்கஸ் ஆகுது பார்க்கலாமா? சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டு பேரும் அங்க இருந்து வருவோம். யாரை ஃபோக்கஸ் பண்ணது? நாங்க வந்து இந்த கோலார் வேலைல போர் அடிக்குது. ரெடி நீ போ. நீ போ. அவன் என்ன ஃபோக்கஸ் பண்ணி திரும்பிட்டே இருக்கா. ஏய் அவ எவ்வளவு தூரம் திரும்புறா பார்க்கலாமா? 360. நான் ஒரு நிமிஷம் நான் திரும்புறேன். ஏய் வராடா. ஏய் அதுக்கு மேல திரும்புடா. 360 துப்பிடுவா. ரெடியா? நான் பின்னாடி போய் நிக்கிறேன், நீ அங்கே நிற்கோ. இவன் மூஞ்சி இதாயிருமே. நீ அப்படியே திரும்பிடு, அப்படியே போயிரு அந்த பக்கம். ஐயோ அந்த பக்கம் போ, திரும்பி நிற்கோ. சரிக்கா இந்த புளியார் நவுத்துடி. புளியார் வாங்க. ஹாயா இப்படி சொல்லுங்க, அப்பதான் ஹாய் கேட்கும். ஹாய். காலையிலே போலையா? போயாச்சு, மத்தியானமும் போயிட்டேன். சும்மா டைமிங் பதிவு பண்றாங்க மேடம். டைமிங் மேடம் ஜி, நீங்க என்ன கூட வர மாட்டீங்களா ஜி? இதெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தா அது செட்டே ஆக மாட்டேங்குது. சாமான் இவனையும் சேர்த்திப்போம். ஆமா அவனையும் சேர்த்திப்போம். அவர் கேங் வருவார். ஒண்ணுமே கிடையாது. இப்பதான் வந்து நான் ஆனே பண்ணல. சரிக்கா ஆன்ல தான் இருக்கு பைத்தியம். ஃபர்ஸ்ட் கடையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம என்ன ஷாப் ஆரம்பத்தில் இருக்குது, அதில் இருந்து எண்டிங் என்ன வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். அதில் இருந்து தயவு செய்து கடவுளே வேண்டிப்போங்க, நல்ல ட்ரெஸ்லாம் மாட்டணும். நல்ல ட்ரெஸ்லாம் இருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி தயவு செய்து இருக்கணும். ப்ளீஸ் ரொக்கோ இன்னைக்கு வந்து சந்தியாவுக்கு வந்து ஃபுல் ஒரு டாஸ்க் நான் தர போகிறேன். என்ன டாஸ்க் சேலஞ்சு என்ன தெரியுமா பண்ணணும்? எந்த ஷாப்ல எல்லா ஷாப்லயும் எங்க போய் என்ன கேட்குறோமோ நீ கேட்டே ஆகணும். ஓகேவா? நான் என்ன கேட்கணும்? யூ ஜஸ்ட் ஆஸ்க் இன் இங்கிலீஷ் ஒன்லி. ஸோ இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு மலையாளம் தான் தெரியும். ஸோ இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரியும். ஏதோ ஒரு 2-3 ஆச்சு அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியுமே. நீ வந்து பேசுற இப்படி நீ பேசுனீங்கன்னா அது தெரியாதுன்னா எனக்கு தெரியாதுல்ல. சொல்றது கேளு. நீ பேசுனீங்கன்னா உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நான் அதை வாங்கி தரேன். இப்போ வந்து நான் வந்து ட்ரெஸ் வாங்குறது வந்து என்னோட அமௌண்ட்ல தான் எல்லாருக்கும் வாங்க. சரி அதுக்கு என்ன? அதனால வந்து நான் தான் ஸ்பான்சர். ஸோ அதனால நான் தானே வாங்கி தரணும். வாயா நான் தான் மேடம் பிளாகர் டப்பிங் பண்ணணுமா? ஸோ என்னன்னா என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே, நான் தான் ஸ்பான்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் நீ வந்து எல்லாத்தையும் முதல்ல கம்யூனிகேட் பண்ணு. அந்த கம்யூனிகேட் பண்ணுறதும் நீ இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணணும். நான் பார்த்துட்டேன். ஓகேவா? டீல்னா நீ என்ன மாதிரியான ட்ரெஸ் கேட்டாலும் ஓகே நான் வாங்கி தரேன்.
யார் ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாலும் வாங்கி தரேன். பட் நீ எல்லாத்துட்டையும் பேசணும். இப்போ ஒரு ஷாப் போடணும்னா உனக்கு அங்கே ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, நீ பேசினா மட்டும்தான் வாங்கி தரேன். அவட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் நான் சொல்லியிருக்கேன், அவளுக்கு சேலஞ்ச் உனக்கு என்ன ட்ரெஸ்னாலும் வாங்கி தரேன். பட் நீ எல்லா ஷாப்லையும் போயிட்டு இங்கிலீஷ்ல தான் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி வாங்கணும்னு சொல்லி ஓகேவா? ஓகேவா டீலா? சந்தியா இப்படிலாம் சொல்லக்கூடாது சந்தியா. எனக்கு கை வலிக்குது இது பிடிச்சி. இது மட்டும் ஹேண்டில் பண்ணுறா. இல்லை அது ஷேக் ஆகாது. சரி ஓகேவா? உனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சா இப்போ என்ன நடந்துச்சுன்னு? எல்லாரும் நம்ம முன்னாடி போயிட்டு இருந்தவங்க நம்மள முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வராங்கடி. தெரியும் பார்த்தேன். இப்போ அந்த கேங் அதை பண்ணுச்சு பார்த்தேன். எனிவே இதே தான் எனக்கும். அங்கே போய் நான் அப்படி பேசினேன்னா நானும் வாங்கி தர மாட்டேன். சாரி. பேசினேன் நீ இல்லை, நான் வாங்கிக்கலாம். சப்போஸ் நான் அப்படி பேசலைன்னா ஏதோ ஒன்று வந்துட்டு நான் வந்துட்டு பேசாமல் விட்டுட்டேன்னா அங்கே இந்த ட்ரெஸ் கிடையாது. தமிழ் ஏதோ பேசிட்டேன்னா ஒரு வாரத்தை தமிழில் நான் யூஸ் பண்ணிட்டேன்னா அங்கே நான் கேட்குற ட்ரெஸ் கிடையாது. நீ சப்போஸ் வந்து தமிழ் யூஸ் பண்ண நீ அங்கே கேட்குற ட்ரெஸ் உனக்கு கிடையாது. சீரியஸாக இது லிட்டரலாக நான் உண்மையாக சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறேன். அம்மா சத்தியமாக சொல்கிறேன். அம்மா சத்தியம் அப்பா சத்தியம்லாம் கிடையாது. சத்தியமே கிடையாது. சரியா ஓகேவா டீலா? எனக்கும் அதுதான் உனக்கும் அதுதான். ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். எப்படி சரி? அதான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் இப்படி பண்ணுவேன். எப்படி அப்படிதானே? நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன். வாங்க. சப்போஸ் சொல்லு. சப்போஸ் அதை வர பண்ணா இருக்கும். அதுதான் இது வரைக்கும் நானும் அவளும் வந்துட்டு யார்ட்டையும் போயிட்டு இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணதே கிடையாது. சும்மா நாங்கள் வந்து 2 பேரும் லூஸு மாதிரி வந்து நீ அந்த மாதிரி பேசுவோம். மற்றபடி வந்துட்டு ஸ்கூலில் படித்தேன். அப்போதான் ஸ்கூல் எஜுகேஷன் தப்புன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அஃப்கோர்ஸா? ஏன்னா அந்த எஜுகேஷன்லாம் வெளியே வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா கிரவுண்ட்லேயே இருந்தாங்க அதனால. என்னதுரா? ஓ மை காட், எவ்வளோ பெரிய ஃபிஷ் இங்கே இருக்குது. பட் என்ன கிம்பிள் எடுக்கிறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் கை வலிக்குது. சன்ரைஸ் ரெஸ்டாரண்ட் வாங்க எவ்வளோ சொதப்பல் இல்லாமல் பண்ணுறோன்னு தெரியல. கேமராமேன் எனக்கு கரெக்டாக எடுத்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எடுத்து கொடுப்பீங்களா சார்? கேமராமேன் வீடு எங்களே எடுத்து கொடுப்பியான்னு கேட்டேன்டா. பயந்துட்டான் ஒன்று. சரிவே வாங்க போவோம். இல்லை நாங்கள் 2 பேருமே ஒரு ட்ரெஸ்ஸுக்காக அடிச்சுப்போம். அந்த கேவலமான பண்ணுவோம். அதுக்கோசரம் அவங்ககிட்ட எவ்வளோ கேவலமாக நான் பண்ண போகிறேன்னு தெரியல. நீ எவ்வளோ கேவலமாக பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போ ஒழுங்காக பண்ணணும் ப்ளீஸ். தெரில. மானத்தை காப்பாற்றுவோன்னு நினைக்கிறேன். நானே என் மானத்தை நானே காப்பாற்றிப்பேன்னு நினைக்கிறேன். பாக்குறீங்க என்னங்க வேணும்? என்ன சொன்ன புரியல. என்ன பாத்துட்டு இருக்கிற? எங்க பாக்குறியா? பார்த்தேன். எது வேணாமா? தெரியல சரிக்கா. முன்னாடி இதெல்லாம் வந்து வெக்கேஷன் ட்ரெஸ்ஸஸா இருக்கு சரிக்கா. வெக்கேஷன் புரியல எனக்கு. பீச் சைடில் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கி தானே போட முடியும். வேறு எப்படி வாங்குவீங்க? அப்போ நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள். தெரியலையே. சூப்பர். நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஹேண்ட்பேக் கொஞ்சம் சீப்பாக வந்து பார்கின் பண்ணி வாங்கலான்னு ஒரு இது இருக்கேன். ஸ்லிங் பேக் அண்ட் ஹேண்ட்பேக். நம்ம எவ்வளோ நாள் தான் இந்த ஃபீடிங் பேக்கே எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் அண்ட் ஸ்லிங் பேக் வாங்கலான்னு யோசிச்சிருக்கேன். அது எவ்வளோ சாத்தியம் என்று தெரியவில்லை. எனிவே போவோம். நாங்கள் சும்மா பேசிகிட்டே தான் இருக்கோம். ஒன்றுமே பண்ணலை. கடையை தாண்டி தான் பயந்துட்டேன். கடையை தாண்டி வந்துட்டுருக்கோம். ஆனால் எனக்கு இது பிடிச்சி கை வலிக்குதுப்பா. வெயிட்டுப்பா. அது கீழே வேறு நான் வர ட்ரைபாட் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுவும் வர வெயிட்டு ஹெவி வெயிட்டாக இருக்குது. உயிர் பாதி அன்பெனும் ஆயுதம் நானே என் ஜீவனே. ஆஹா மைக் போட்டிருக்கீங்க கேட்கும். ஆமாம்ல. எனிவே போலாம். போய் பேசு சந்தியா. நீ எனக்கு பேகா வாங்குறானா? யாருமே இல்லை கடையில். டே எங்கடா போற? கூட்டம் விட்டு உள்ளே இருப்பாங்கடி. இல்லையா? இல்லை பேகு நான் இல்லம்மா. அவன் வாங்குறானா ஹேண்ட் பேக்கான்னு கேட்குற அறிவாளி. கேட்டுட்டு இருந்தேன். நான் இந்த லெதர் வாங்கலை. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கலை. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கலையா? ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இருக்கும். இப்போ உள்ள போய் பாரு. அங்கே இருக்கும் பாரு.
போய் கேட்குறேன். இந்த போய் கேளு. திஸ் யுவர் டர்ன். சரி நீயாச்சும் புடி. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் போய் கூட இது எனக்கு ஐ வாங்கி தரேன். அதான் ஈகிள் வீக். லாஸ்ட் டைம் இதுதானே ப்ரோக் ஆச்சு இந்த மாதிரி. இந்த ஈகிள் வாங்கலாம். ஈகிள் வாங்கலாமா? ஓகே அது வாங்கிக்கலாம். மேலே ஈகிள். ஓகே இந்த ஈகிள் அண்ட் இந்த இது ரெண்டு மட்டும். ஹவு மச்? எது வேணும்? வளங்க என்ன சொன்னாச்சு? கல்ல கண்ணாடி பக்கம் வந்தேன். எனக்கு புரியல, நீ வந்து எதை பார்க்க வந்து நீ எதை பார்த்துட்டு இருக்க? நான் பார்க்க வந்து தான் வாங்கிட்டேனே. டாக் அது ஷாப்பிங் பண்ண போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தொப்பையை நிறச்சிக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஹெவியாக சாப்பிட்டு கொஞ்சம் பிரிஸ்காக போயிட்டு ஷாப்பிங் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு வர்க்கலாவில் ஃபேமஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கேஃபே இட்டாலினோ அப்படிங்கிற அந்த கேஃபே தான் ரொம்ப ஃபேமஸ். அங்கே போய் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்போட பட்ஜெட்டில் நான் இதையும் வச்சுருந்தேன். ஸோ வந்துட்டு நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எல்லாமே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது தான் அவங்க நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன ஃபிஷ் வேணும், என்னெல்லாம் வேணும், நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கேஃபே இட்டாலியோ எனக்கு வந்தாச்சு. நைட் வந்து டின்னர் இங்கே தான் கம்பல்சரி சாப்பிட்ணும். ஆல்ரெடி நான் ஊர்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு அதே மாதிரி இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு முன்னாடியே கேட்குறாங்க. ஸோ ஃபிஷ், ப்ரான்ஸ் அண்ட் ஸ்குவிட், அப்புறம் வந்து அப்புறம் என்ன இருந்துச்சு, கிராப், இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வேணும், என்ன வெரைட்டி ஆஃப் வந்துட்டு கிராப், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளோட சாய்ஸ் எது வேணுமோ, அதுவும் அந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு என்ன மாதிரி வெரைட்டி வேணுமோ சொல்லிட்டு அவங்களோட மெனுவில் இருக்கதான் நமக்கு வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு சாப்பிட்றது தான். ஃபிஷ்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அப்புறம் வந்துட்டு சாப்பிட்லாம். அது வந்து மெயினாக வந்துட்டு எங்களுக்கு வந்து போன் கம்மியாக இருக்க மாதிரி, போன்லெஸ் இல்லாததான் வேணும். என்ன யோகி சாப்பிடுவான், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு அது கேட்டு அது என்ன பொளிச்சது, ஐ மீன் ஒன் ஃபிஷ் வந்து பொளிச்சது, இன்னொரு ஃபிஷ் வந்துட்டு தந்தூரி சொல்லியிருக்கோம். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எனவே எனக்கு வந்து இப்போ ஏன் நான் இவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் வந்துட்டு கிம்பலில் வந்து சார்ஜ் வந்து டவுன் ரெட் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்துட்டு இப்போ பவர் பேங்க்கில் வந்து சார்ஜ் போட்டு வச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். எனிவே இந்த வீடியோ வந்துட்டு நான் எப்படி எடுத்திருக்கேன், எப்படிலாம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் மைக்கை யூஸ் பண்ணி எடுக்கிறேன். அது வந்து எப்படி கிளியராக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுவும் நாய்ஸ் கேன்சலேஷன் தான், க்ரீன் லைட் தான். அந்த க்ரீன் லைட்டர்ஸ் நாய்ஸ்லேஷன் ஆன் ஆயிடுச்சுன்னா அந்த க்ரீன் லைட் இருக்கும். நார்மல் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லைன்னா டோன் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ப்ளூ லைட்டில் இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். சரி வாங்க, நான் அவனுக்கு வந்து பவர் பேங்க்கில் பேட்டரி போட்டு வரேன். அது போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ நிர்மல் அசிங்கமாக கத்திட்டு இருக்கான். ஸோ வாங்க நம்ம போயிட்டு டிஷ்ஷஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டுறேன். பாய். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு ஃபுட் வந்துருச்சு, சாப்பிட வேண்டியது தான். டீப் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. என்ன பண்ண ஒன்று எடுக்கலடா, அவன் எடுக்கிறேன், அவங்க மூஞ்ச முடியல. இல்லை ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஃபுல்லாக மீன்ஸ் ரொம்பலாம் சாப்பிட்டேன். ஏன்னா சீக்கிரம் பண்ணாலும் அவ்வளோ நமக்கு போகலை. சாப்பிட்டா யோகி முதல்ல நான் ஃப்ளாட் ஆகிட்டான். ஐயோ அதாவது கேஃபேவே இழுத்து மூட போகிறாங்களோ இல்லையோ. இல்லை எனிவே அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாப்பிங் போவோம். ப்ளீஸ் தயவுசெய்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டோன்னா யோகியும் போய் படுக்க வச்சிடலாம். இது வேறு வேலை எதுவும் இல்லை. மைக் வந்து ஈஸியாக நீட்டாக வந்து ஒர்க் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கிளியராக இருக்குது. வாய்ஸ் ரெஸ்ட் ரூம் கேன்சலேஷனும் ஐயோ அப்புறம் போய் கரெக்டாக இருக்குது. போகலாம். ரேட்டில் சொல்கிறாங்களா ஒரு செட் ஆஃப் குவாட்ஸ் மாதிரி சம்திங். இங்கே ஒரு வைபியாக அப்படி இருந்துச்சு. ஸோ அது நேரில் பார்த்தா ஸோ அது யோகிக்கு எடுக்கிறதுக்கோசரம் போயிருக்கான்.
ஓகே. ஏம்மா வந்து சம்திங் அவனுக்கு ஏதாவது எடுக்கிறோம் அந்த மாதிரி அழுத்திட்டு இருந்தால் இன்னும் நல்லா இருக்குல்ல. அதுக்காக யோகி வந்து தூங்கிட்டாரு, என்கிட்ட வந்துட்டார். பேசாம ஷார்ட்ஸ் வாங்கிட்டு போயிடலாமா நம்ம? எல்லாருக்கும் தான். ₹400. So ₹600. That is not 600. One no nice. 1000 I give. Take 800. Okay. So okay, 700. Final. Sasha from design. 750. You like brown here this? Green, brown. Green or brown? ப்ரௌன். Huh? ப்ரௌன். Brown. Hey, open. Brown ஓகேவா? எனக்கு க்ரீனா ப்ரௌனா நம்ம இல்லை கலர் மட்டும் சூஸ் பண்ணுங்க. ப்ரௌன் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். அது கிளச்சு, அதான் சைஸ். ஓகே ப்ரௌன் ஓகே. என் க்ரீனும் மனசு விடலடி. ஆமாம், அதில் மினிமம் பேலன்ஸே இல்லை. 1150. ஓகேங்களா? யாரையுமே காணும். இது நல்லா இருக்கா? அது சுண்டு. இதுவும் அந்த லாஸ்ட் ஒன் உள்ள யாரு? உள்ள போ. எக்ஸ்கியூஸ் அவங்க இல்லையாடி? தஷ் Is it my address? Yeah, price. 950. Any discount? Discount how much you do? ₹600. 600 less, madam. 800 is it? ₹600 sister, please. Consider. Two less. So 650. Okay. 750. 700. Okay. Yeah, this one. Same price. So both 700. Okay. Something else? இது நல்லா இருக்குல்ல யோகிக்கு? வேண்டாம். இது வேண்டாமா? வேறு ஏதோ பாருனா பரவாயில்ல. உனக்கு எதுவுமே செட் ஆகலையா சந்தியா? அல்லடி. சீரியஸாவே வா? ஆமாம். ये कलर है वो स्लीव वाला. That green opposite colors. और ये ऐसा स्लीवलेस. இந்த க்ரீன் ஓகேவா? இந்த ஏதாவது கலர்ஸ் ஓகேவா? உனக்கு நம்ம வெளியே க்ரீன் எடுத்தோம். க்ரீனே ஓகேவா? ஓகே. வேறு ஏதாவது வேணுமா? பார்த்தியா? मंचिका है तो मत ऐसा देखो मैडम. ऐसा उधर से कर दिया रहा क्या मैडम? இது சைஸ்? फ्री साइज. ए उधर से रुपया देना है तो यार कमा गया इसका. Two pants. T-shirt you need? No. Like this combo pack shirt. No need. It's okay. ஸோ என்னன்னா வந்துட்டு ஒரு 2 ஷாப்பில் வந்து தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். 2 ஷாப்பில் தானே? ஆமாம், 2 ஷாப்பில் தான் வாங்கினோம். இங்கே இருக்கா? இவன் வேறு தூங்கிட்டானால என்னால் தூக்கிட்டு நடந்துட்டும் நம்மளே நாங்கள் அப்பாக்கிட்டையும் தூங்க மாட்டேங்கிறேன்.
ஸோ அதனால் ரெண்டையுமே என்னால் பண்ண முடியல. ஸ்லிப்பரா ஓகே இப்போ வாங்கிட்டா என்ன சொல்கிறேன்னு அங்கேயும் முடிச்சுட்டு அவன் தூங்குனால முடியல. ஸோ அதனால் சில பல கடையெல்லாம் ஏறினா சில பல கடையிலலாம் ஒன்றுமே பிடிக்கலன்றத சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ அது போட்டால் அடுத்த ட்ரிப்புக்கு போடுற மாதிரியும் இல்லை, லோக்கலில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை. ஸோ அதனால் அது வாங்கலை. நெக்ஸ்ட் வந்துட்டு எங்கே போனோம், ஒரு சில 2 கடையில் மட்டும் தான் எங்களுக்கு ஏதாவது எனக்கு மாட்டுச்சு. இவள் ஒன்றுமே வாங்கலை இப்போ வரைக்குமே. நீ ஒன்றுமே வாங்கலை தானே, ஒரு ட்ரெஸ்ஸு கூட அவள் வாங்கலை. நானாச்சும் ஏதாவது இல்லை நிற்கிறாங்க அவங்க நின்று எங்கடி அங்கே. அதனால் வந்துட்டு இப்போ ரிட்டன் வந்துட்டு ரூம் போயிட்டுருக்கோம். ரூம் போயிட்டு மினி படுக்க வச்சுட்டு நாங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகி படுத்து தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டு நாளைக்கு வரலான்னு சொல்லியிருக்காங்க. நான் கன்ஃபார்ம் வரப்போகிறேன். ஏன்னா நாளைக்கு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸு வந்து கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஷர்ட் தான் போடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஷர்ட்டா? ஒயிட் ஷர்ட், இந்த க்ராப் ஷர்ட் மாதிரி ஒன்று டைடு அந்த ஷர்ட் இருந்துச்சுல, நாட் மெயினாக அந்த ஒரு பிளாக் பலோஸ். இந்த பக்கம் சாரி இல்லை கரெக்டாக தான் போகிறாங்க. இந்த பக்கம் கந்தேலடா. சரி ஓகே அவ்வளோதான். அந்த ட்ரெஸ் தான் பேக் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன், தெரியல, நாளைக்கு பார்க்கலாம். எனிவே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சி, நான் ரூமில் போய் வேணால் மற்ற கதையை சொல்லுவேன்னா எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பாய்.